டெத் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 18 கீழே செக்ஷன் 80 ஆஃப் பிஎன்எஸ்ல வந்து டவுரி டெத்னு தனியா ஒரு செக்ஷனே இருக்கு. ஸோ அந்த செக்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 7 years ஆஃப் மேரேஜ், கல்யாணமாகி 7 ஆண்டுகளுக்கு வரைக்குமே அந்த ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 80 வந்து நம்ம செலுத்தலாம், அது அப்ளை ஆகும். ஸோ 7 yearsக்குள்ள எந்த ஒரு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு மன ரீதியாகவும் சரி, பிசிக்கல் ரீதியாகவும் சரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு அந்த செக்ஷன் 18 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒரு தனியா ஒரு ஆக்டே இருக்கு. ஸோ இந்த ஆக்டின் கீழே பாத்தீங்கன்னா எந்த ஒரு டைம் டியூரேஷனும் இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்க்கு தரல. ஸோ ரைட் ஃப்ரம் தி டைம் ஆஃப் மேரேஜ்ல இருந்து இந்த மேரேஜ் சப்சிஸ்டிங்கா இருக்கிற வரைக்கும், இந்த கல்யாண வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையின் கீழே அந்த பெண்ணுக்கு எந்த விதமான அந்த டவுரி ஹராஸ்மெண்ட் அபியூஸ் நடந்ததுன்னா, மென்டல் ரீதியாகவும் சரி, இல்லை பிசிக்கல் அபியூஸ் ஆக இருந்தாலும் சரி, கணவனும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க அப்படின்னா தாராளமா அந்த ஆக்டின் கீழே அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன் 80ல வந்து 7 years வரைக்கும் தான். பட் தனி ஆக்ட்ல வந்து எந்த விதமான டைம் டியூரேஷனும் கொடுக்கப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஎன்எஸ் இந்த பாரதிய நியாய சங்கீதா கீழே செக்ஷன் 74ல இருந்து 92 வரைக்குமே பெண்களுக்கான பல உரிமைகள், சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இந்த செக்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பைகாமி அண்ட் அந்த கன்சீல்மெண்ட் ஆஃப் மேரேஜுக்கு மட்டுமே இது வந்து ஜெண்டர் நியூட்ரலான ஒரு ப்ரொவிஷன். அதாவது இது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், யார் செய்திருந்தாலும் தப்பு தான். பட் மற்ற செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆல்சோ அடல்ட்ரி வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு வந்து இந்த மாதிரியான இல்லீகல் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம லா வந்து துணை போகும் அப்படின்ற தப்பான புரிதெல்லாம் வேண்டாம். ஸோ இம்ப்ளிசிட்டா பல விஷயங்கள் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா பல செக்ஷன்ஸ் வந்து நம்ம சட்டத்தின் கீழே இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. இன்னும் நம்ம சட்டம் வந்து பெண்களுக்கு சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுமைகள் பெண்களுக்கு நடத்திருந்தால் நீங்க ஒரு ப்ராப்பர் லாயர், அட்வொகேட் போய் இதை அணுகி உங்களோட விஷயத்தை நீங்க வந்து சட்ட ரீதியாக அணுகலாம்.